we saw the deadly danger of getting polluted by unbelief in the last meeting. அவிசுவாசமான மாசுபடுவதனால் அது எப்படி நம்மை அழிக்கும் என்று பார்த்தோம். And unbelief has plagued God's people right from the very beginning. ஆரம்ப காலத்திலிருந்து அவிசுவாசம் தேவனுடைய ஜனங்களை அழித்திருக்கிறது. Right from the very first man and woman. ஆதி காலத்திலே முதல் மனுஷியிலிருந்து அது ஆரம்பிக்கப்பட்டது. Whom God created. தேவன் சிருஷ்டித்த. They didn't believe God. அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. If they had believed, they would not have eaten of the fruit of the tree that God told them not to eat from. அவர்கள் விசுவாசித்திருந்தால் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்திருக்க மாட்டார்கள். They didn't believe that God was a good God. அவர்கள் தேவன் நல்ல தேவன் என்று விசுவாசிக்கவில்லை. They thought that God was trying to deprive them of something. ஏதோ ஒன்றிலிருந்து தேவன் தங்களை பிடித்து வைத்துக் கொள்கிறார் என்று யோசித்தார்கள். Believe the lie of the devil. பிசாசினுடைய பொய்யை விசுவாசித்தார்கள். And that's how pollution started. அப்படிதான் அங்கே and it's ஆரம்பித்தது. Permeated God's people through the centuries. தேவனுடைய ஜனங்களை இது இத்தனை நூற்றாண்டுகளாய் இந்த மாசுபடுதல் தொடர்ந்திருக்கிறது. Different levels. வித்தியாசமான அளவுகோல். Sometimes God raised up a man and there was a moving of God's spirit. சில சமயங்களில் தேவன் ஒரு மனுஷனை எழுப்புகிறார், தேவன் அசைவாடுகிறார். God raised up Martin Luther and helped people to come to faith, justification by faith. மார்ட்டின் லூத்தரை எழுப்பி அவர்கள் விசுவாசத்துக்குள்ளாய் அநேகர் நீதி நடத்தப்பட்டார்கள். God raised up John Wesley. ஜான் வெஸ்லியை தேவன் எழுப்பினார். To help people to come into holiness of life. பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளாய் வரும்படி அவர் உதவி செய்தார். But where are the followers of John Wesley today? ஜான் வெஸ்லியினுடைய பின்பற்றுகிறவர்கள் எங்கே இந்த நாளிலே? Where are the followers of Martin Luther today? மார்ட்டின் லூத்தரை பின்பற்றினவர்கள் எங்கே இப்பொழுது? And God raised up different men of God. தேவன் வித்தியாசமான தேவ மனுஷர்களை எழுப்புகிறார். And in our times God has raised up Brother Zach. நம் காலகட்டத்திலே சகோதரர் சக்ரியாபுரனை தேவன் எழுப்பி இருக்கிறார். And all over the world I find that those who are hungry. உலகம் முழுவதும் நான் அவிசுவாசத்தை காண்கிறேன். They want to have what we have. நமக்கு இருக்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு வேண்டும் என்ற வாஞ்சையை நான் பார்க்கிறேன். But the danger is, அபாயம் என்ன தெரியுமா? For our times, நம்மளுடைய காலகட்டத்திலே having such a brother anointed of God in our midst, நம்ம மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு சகோதரன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட சகோதரன், we can take it for granted. நாம் அதை நமக்கு சாதகமா எடுத்துக்கொள்ள முடியும். The danger is of having godly elders is that we take them for granted. தேவ பக்தியுள்ள மூப்பர்கள் இருப்பதனுடைய அபாயம் தெரியுமா? நாம் அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியும். Pollution comes in. மாசு வருகிறது. And through the centuries we see that. இதை நூற்றாண்டுகளாய் நாம் பார்க்கிறோம். How God's people allow themselves to be polluted by unbelief. அவிசுவாசத்தினால் எவ்வளவு தூய்மைக்கேடு மாசு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். We have to preserve ourselves. நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். And there are ways we can preserve ourselves from getting polluted. நாம் மாசுபடுவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிகள் உண்டு. How did Abraham, whom we read about in the last meeting in Genesis, when God showed him the stars in the sky and said that this is how your descendants are going to be, Abraham believed God. போன கூட்டத்திலே ஆபிரகாமை குறித்து தானித்தோம். வானங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து இவ்வளவாய் உன் சந்ததி பெருகும் என்ற பொழுது அவனால் விசுவாசிக்க முடிந்தது. Do you think he was not plagued by unbelief? அவன் அவிசுவாசத்தினால் அழிந்து போயிருக்கலாம் தெரியுமா? You read the life of Abraham. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம். You see how unbelief came into his life. அவனுடைய ஜீவியத்திலும் எப்படி அவிசுவாசம் வந்தது. But then God brought him to faith. ஆனாலும் அவனை விசுவாசத்துக்குள்ளாய் தேவன் அழைத்து வந்தார். We read that in Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். How did he overcome unbelief? அவன் எப்படி அவிசுவாசத்தை ஜெயித்தான்? How can we overcome unbelief? நாம் எப்படி அவிசுவாசத்தை மேற்கொள்ள முடியும்? Here's the first way. முதலாவது வழி Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். And from verse 19, I'll ask John to read 19 to 22. 19 லிருந்து 22வது வசனம் வரை. அவன் விசுவாசத்திலே Go back a little. It's good to read in context. Verse 16 onwards. From 16 to 19. 16 லிருந்தே நாம் வாசிக்கலாம். 20. 16 to 20. 16 லிருந்து 20 வரை நாம் வாசிக்கலாம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய்
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். In verses 21 and 22 also. 21, 22 வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And why was this written? Verse 24 and 25, 23 and 24. 23, 24 வாசிக்கிறோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். Not only for his sake but for our sake. அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. This was written. இது எழுதப்பட்டிருக்கிறது. And it says that we who believe in him, who raised Jesus our Lord from the dead. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். Abraham believed God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். Down the way he tried to help God. He tried to help God. அவன் தேவனுக்கு உதவி செய்ய முயற்சித்தான். And he produced Ishmael. அவன் எதை உருவாக்கினான் தெரியுமா? இஸ்மாயிலை. That has been the problem through the centuries. நூற்றாண்டுகளா இதுதான் பிரச்சனை. Even till today. இந்த காலகட்டம் வரை. That's what happens when we think we can help God. நாம் தேவனுக்கு உதவி செய்ய முடியும் என்று நாம் யோசிக்கும் பொழுது இதுதான் நடக்கிறது. Anyway, he got the child of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அவனுக்கு கிடைத்தது. Then one day God said to him, I want you to offer up. ஒரு நாளிலே ஆண்டவர் அவனை பலி செலுத்து என்று சொன்னார். I want you to give this treasure of yours, this priceless treasure of a son that I've given you. I want to give it up. நான் கொடுத்த உனக்கு விலை மதிப்பில்லாத இந்த பொக்கிஷத்தை என்னிடத்திலே பலி செலுத்து. God was testing his faith. தேவன் அவனுடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்க்கிறார். And it says there that Abraham believed, verse 17, in the presence of him, middle of that verse, in the presence of him whom he believed, even God who gives life to the dead and calls into being that which does not exist. அங்கே வாசிக்கிறோம், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறோமாயிருக்கிற தேவன் என்று விசுவாசித்தான். Abraham believed in the resurrection. ஆபிரகாம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தான். Even before Jesus was raised. இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே he believed that God was able to raise Isaac from the dead. ஈசாக்கு மரித்தாலும் அவரை உயிரோடு தேவன் எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தான். He sacrificed and gave him to God. தேவனுக்கு பலி செலுத்தினால் அவர் உயிர்த்தெழ செய்வார் என்று விசுவாசித்தான். Read in verse 18, in hope against hope he believed. 18ஆம் வசனம் வாசிக்கிறோம், நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கை, நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வாசிக்கிறோம். That is the path we are to take. நாம் எடுக்க வேண்டிய வழி இதுதான். If we go by our reason, நம்மளுடைய சுயபுத்தியை சார்ந்து போனால், we go by what our eyes see, நாம் காண்கிறதுனால் சென்றால், we go by our senses of how we feel, நாம் உணர்ச்சிகள் எப்படி உணர்கிறோம் என்பதினால் நாம் சென்றால், we will not go this way. இந்த வழியிலே நாம் செல்ல மாட்டோம். Hope against hope we believe. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை அவன் விசுவாசித்தான். And verse 19, 19வது வசனம், without becoming weak in faith, he contemplated his own body now as good as dead, since he was about 100 years old, and the deadness of Sarah's womb. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். If he looked at his body, அவன் சொந்த சரீரத்தை பார்த்தால் நம்பிக்கை இல்லை. He was impotent. அவனிடத்திலே சக்தி இல்லை, பலன் இல்லை. He looked at his wife Sarah. அவன் சாராளை பார்த்தான், அங்கே நம்பிக்கை இல்லை. No hope for her to bear a child. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. She was well past childbearing age. அங்கே கற்பம் தரிக்கிற வயதை கடந்து சென்றாள். She was barren. அவள் ஒரு மலட்டியா இருந்தாள். We have seen God work in supernatural ways. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வல்லமையாய் கிரியை செய்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். One of my daughters got a child after 7 years. என்னுடைய ஒரு பெண் பிள்ளைக்கு 7 வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. And I remember we prayed for her some years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் அவளுக்காக ஜெபித்தது ஞாபகம் இருக்கிறது. Years before that. அதற்கு முன்பாகவே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். I'm not saying children are a gift of God. நான் என்ன சொல்கிறேன் என்றால் குழந்தைகள் தேவனுடைய ஈவு. There's a reason
why sometimes He might withhold giving children. ஒருவேளை நமக்கு குழந்தைகள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு காரணம் இருக்க We முடியும். don't have to condemn ourselves. நாமே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க We can வேண்டியதில்லை. live a godly life even without having children. பிள்ளைகள் இல்லாமலே ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். But we can pray to God ஆனால் நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கலாம். and ask God to give a child. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று கேட்கலாம். Because He is the one who opens the womb. ஏனென்றால் அவர்தான் கர்ப்பத்தை திறக்கிறார். He is the one who gives the ability to conceive. ஏனென்றால் அவர்தான் கர்ப்பம் தரிக்கிற So we don't go by our senses. நம்மளுடைய உணர்ச்சிகளினால் நாம் போவதில்லை. We can pray to God. நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கலாம். Not just for children. பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, Any situation. எல்லா சூழ்நிலைக்காகவும், Any situation that we meet. நமக்கு தேவையான எந்த சூழ்நிலையானாலும் Don't walk by your senses. Walk by faith. உங்களுடைய உணர்ச்சியினால் நடக்க வேண்டாம், விசுவாசத்தினால் நடப்போம். That we are called to walk by faith. 2 Corinthians 5. 2 கொரிந்தியர் 5 வாசிக்கிறோம், நாம் விசுவாசித்து நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Walk by faith, not by your feelings. உங்களுடைய உணர்ச்சியை சார்ந்து அல்ல, விசுவாசித்து. So it says that he didn't become weak in faith. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். When he looked at his body, looked at Sarah. அவன் சொந்த சரீரத்தை பார்த்தான், சாராளுடைய சரீரத்தை பார்த்தான். But with respect to the promise of God, verse 20, he did not waver in unbelief, but grew strong in faith, giving glory to God. 20ஆம் வசனத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி. That is how we can fight the pollution of unbelief that seeks to pollute your life and mine. உங்களுடைய ஜீவியத்தையும் என்னுடைய ஜீவியத்தையும் மாசுபடுத்த விரும்புகிற அவிசுவாசத்துக்கு விரோதமாய் இப்படிதான் நாம் போராட முடியும். Don't worry about the situation. சூழ்நிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். However gloomy and however hopeless it may seem, சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் God can intervene supernaturally. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இடைப்பட முடியும். Last night a brother met with an accident. நேற்றிரவு ஒரு சகோதரன் ஒரு விபத்தை சந்தித்தார். And a man got killed. ஒரு மனுஷன் மரித்து போனான். But the way God not his mistake, it was that man's foolishness. இந்த சகோதரனுடைய தவறு அல்ல, அந்த மனுஷனுடைய மதியினத்தினால் அவன் மரித்து போனான். Many brothers prayed. அநேக சகோதரர்கள் ஜெபித்தார்கள். And God supernaturally intervened. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இடைப்பட்டார். Right at that part of the night, அந்த இரவிலே that the inspector was a child of God. He was a born again believer. அங்கே இன்ஸ்பெக்டர் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை. He brought a lawyer who was a born again believer. அவர் ஒரு வழக்கறிஞர் அழைத்து வந்தார், அவரும் மறுபடியும் பிறந்தவர். And we thought that he would be kept in custody. அவர் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். They said to him, அவர்கள் இவனை பார்த்து சொன்னார், because many people saw what happened. அநேகர் என்ன நடந்தது என்று பார்த்தார்கள். It's not his fault at all. இவருடைய தப்பு அல்ல என்று சொன்னார்கள். We prayed. We don't know what happened. எங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, நாங்கள் But ஜெபித்தோம். in the morning we got the news காலையிலே செய்தி வந்தது, that God had intervened supernaturally. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இடைப்பட்டார். And they said to him, don't worry, we know it's not your fault. Just leave your vehicle here and go home. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது உங்களுடைய தப்பு இல்ல, உங்களுடைய வண்டியை இங்கே விட்டு வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டார் இன்ஸ்பெக்டர். Just all these things is only, like we read, it's written, and what happens is to help us to have faith. இங்கே வாசிக்கிறபடி எழுதியிருக்கிறது எல்லாம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. To have faith in God. தேவன் மேல் விசுவாசம். Not go by our senses. நம்மளுடைய உணர்ச்சிகளை சார்ந்து அல்ல. We don't know what the future holds. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று நமக்கு தெரியாது. We don't know that. We know the days where we are moving into, it's going to be more difficult. நாம் போகிற காலம் எதிர்காலத்திலே இன்னும் கடுமையான காலத்துக்குள்ளாய் செல்கிறோம் என்று உணர்ந்திருக்கிறோம். Whatever the situation, ஆனால் சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும், whatever the problem, ஆனால் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும், your home, in your work spot, வீட்டிலே இருந்தாலும் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், God can move in supernaturally. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்ய முடியும். And so what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? To grow strong in faith, விசுவாசத்திலே வல்லவர்களாகும்படி give glory to God. தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். Whatever the problem, சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் give glory to God. தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். I would say to the Lord, you're not going to be glorified if you don't intervene in this situation. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீங்கள் இந்த சூழ்நிலையை தலையிடவில்லை என்றால் உம்முடைய நாமம் மகிமைப்படாது. Jesus in John chapter 12, he said, my soul is exceedingly troubled, and what should I pray? Father, save me from this hour. யோவான் 11 ஆண்டவர் இப்படியாய் ஜெபிக்கிறார், என் ஆத்துமா வெகுவாய் கலங்குகிறது, நான் என்ன ஜெபிப்பது? என்னை இரட்சியும் என்று ஜெபிப்பேனோ? And sometimes we go through some difficulties and some problems and trials put a lot of pressure on us. பிரச்சனைகள் கூடாய் நாம் சில சமயங்களில் செல்லும் பொழுது அது நம்மிடத்திலே அழுத்தத்தை போட்டுவிட முடியும். And we say, we wish we didn't have to
meet the situation. இந்த சூழ்நிலையை சந்திக்காமல் இருந்தால் பரவாயில்லை என்று நாம் ஜெபிக்கிறோம். That's how it was with Jesus. இயேசுவுக்கும் அப்படிதான் இருந்தது. Father, save me from this hour. ஆண்டவரே இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியும். He went to Gethsemane and he prayed in agony. கெத்செமனேக்கு சென்று அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். If it possible, let this cup pass from me. ஆண்டவரே கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும். Is there some other way? வேற வழி இல்லையோ? So what did he pray? Father, save me from this hour. இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியும் என்று ஜெபித்தாரா? You read it in John 12. யோவான் 12 வாசிக்கிறோம். Father, glorify your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். My brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, whatever the situation, சூழ்நிலை என்னவா இருந்தாலும், whatever the problem, என்ன பிரச்சனையா இருந்தாலும், Father, glorify your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். That's how it was with Abraham. அப்படிதான் ஆபிரகாம் He grew strong in faith, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். giving glory to God, தேவனுக்கு மகிமை செலுத்தி, being fully assured, verse 21, that what God had promised, he was able also to perform. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். And it was credited to him for righteousness. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Not just when he saw the stars in the sky. வானங்களிலே நட்சத்திரங்களை பார்த்தது மாத்திரமல்ல, He believed that. அதை விசுவாசித்தான். But now when he had to give up this son that God promised him, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின குமாரனை பலி செலுத்த வேண்டும் என்று வந்த பொழுது, believed in a God who raises the dead. மரித்தோரிலிருந்து உயிர்த்த வல்லவரான தேவனை Believe in a விசுவாசித்தான். God who works supernaturally on behalf of all his sons and daughters. அவளுடைய எல்லா குமாரன்களுக்காகவும் குமாரர்களுக்காகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்ய வல்லவரான தேவனை விசுவாசித்தான். God loves you and me just as much as he loved Jesus. இயேசுவை நேசித்த வண்ணமாகவே இயேசு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். And be fully assured that what God has promised, he will fulfill. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். And never let our faith get weak. நம்மளுடைய விசுவாசம் சோர்வடைய விடக்கூடாது. So you find your faith getting weak, give glory to God. விசுவாசம் பலவீனப்படுகிறதா, தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். Father, glorify your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். And we stand back and see God work. நாம் அப்படியே பின்னாக நின்று தேவன் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். Even if he doesn't do something supernatural, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் we'll get grace to endure it. அதற்கு ஊடாய் கடந்து செல்ல நமக்கு கிருபை கிடைக்கும். Because the Holy Spirit promises in 2 Corinthians 10:13 that no temptation, no trial will overtake you such as is common to man. But God is faithful. He will not test you more than what you are able to bear. ஏனென்றால் நாம் 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் உங்களுக்கு வேற சோதனை நேரிடாது, தேவன் அதை தாங்கத்தக்க பலனை உங்களுக்கு தருவார் என்று வாசிக்கிறோம். God knows the level of faith in your life. உங்களுடைய ஜீவியத்திலே உங்களுடைய விசுவாசத்தின் அளவை தேவன் அறிந்திருக்கிறார். He will not test your faith beyond that. உங்களுக்கு திராணிக்கு மேல் அவர் சோதிக்க மாட்டார். So meanwhile, give glory to God. ஏனென்றால் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும். And in the process, you grow strong in faith. அந்த ஒரு processலே நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற முடியும். Your faith levels rise. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. Pollution decreases. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஜீவியத்தில இருக்கிற மாசு குறைகிறது. Let it rise every situation. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசம் அதிகரிக்கட்டும். Every situation. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் Till it goes right to the top and pollution is out. விசுவாசம் முழுவதுமாய் நிரம்பி அவிசுவாசம் அங்கே காணாமல் சென்று விட்டது. That is how we can overcome the pollution of unbelief. அவிசுவாசத்தின் மாசை இப்படிதான் நாம் ஜெயிக்க முடியும். Second thing. இரண்டாவது காரியம். Romans chapter 10. ரோமர் 10 verse 17. 17வது வசனம். Be careful what you hear. நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். Romans 10:17. ரோமர் 10:17. How do I get faith? விசுவாசம் எனக்கு எப்படி வரும்? Verse 16 it says, verse 16-17 brother. 16-17. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். Faith comes from hearing. விசுவாசம் கேட்பதினால் கேள்வியினால் வரும். And hearing the word concerning Christ. தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும். Jesus said two things. இயேசு ரெண்டு காரியங்களை சொன்னார். He says take care how you hear. எப்படி கேட்கிறீர்கள் என்பது குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். Take care what you hear. எதை கேட்கிறீர்கள் என்பது குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். How you hear and what you hear. எப்படி கேட்கிறீர்கள், என்னத்தை கேட்கிறீர்கள். And if I'm listening to unbelief all the time, எப்பொழுதுமே அவிசுவாசத்தையே கேட்டுக்கொண்டிருந்தால், and I read and listen to messages from other preachers who just breathe out unbelief, அவிசுவாசத்தை ஊதுகிற மற்ற பிரசங்கியாரிடத்தில் எப்பொழுதும் செவிசாய்த்துக் there's a கொண்டிருந்தால், lot of psychology in today's preaching. இந்த கிறிஸ்தவ உலகத்திலே அநேக
மன ரீதியான காரியங்கள் இருக்கிறது. Particularly among Western preachers. விசேஷமாக அண்டை நாடுகளிலே there's now the prosperity gospel. இப்போ செழிப்பின் உபதேசம். That doesn't bring people to faith. அது விசுவாசத்திற்கு ஜனங்களை நடத்துவதில்லை. It increases their love for money. அவர்கள் பண ஆசையை தான் தங்களுடைய பிரசங்கங்களினால் அதிகரிக்கிறார்கள். But faith comes from hearing. விசுவாசம் கேள்வியினால் வரும். Hearing the word concerning Christ. இயேசுவை குறித்த வசனத்தை கேட்பதினால். Timothy had a rich father. தீமோத்தேயுக்கு ஒரு ஐஸ்வரியமான தகப்பன் இருந்தார். He didn't know God, he was not born again. அவருக்கு மறுபடியும் பிறக்கவில்லை, தேவனை அறியவில்லை. But he had a godly mother and a godly grandmother. ஆனால் அவருக்கு ஒரு தேவபக்தியுள்ள தாயும் பாட்டியும் இருந்தார்கள். What did they give him? அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? Did they leave him property? அதாவது சொத்தை விட்டு சென்றார்களா? They left him a fat bank account. நல்ல ஒரு பெரிய வங்கி கணக்கை கொடுத்து சென்றார்களா? You read it there in 2 Timothy. 2 தீமோத்தேயுல அதை வாசிக்கிறோம். Now they gave him faith. அவர் விசுவாசத்தை கொடுத்தார்கள். He received faith. விசுவாசத்தை தீமோத்தேயு பெற்றுக்கொண்டான். From his mother and from his grandmother. தாயிடத்திலிருந்தும் பாட்டியிடத்திலிருந்தும் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். My dear mothers and fathers, அருமையான தகப்பன்மார்களே தாய்மார்களே, do we give our children faith? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் விசுவாசத்தை கொடுக்கிறோமா? Do we pass on faith to them? அவர்களுடைய ஜீவிதத்திற்கு நாம் விசுவாசத்தை, what they hear in the home, does it help them to have faith? அவர்கள் வீட்டிலே கேட்கிற காரியங்கள் அவர்களுடைய விசுவாசத்தில் வளர உதவியா இருக்கிறதா? Or does it bring unbelief? அல்லது அவிசுவாசத்தை கொண்டு வருகிறதா? So it's important how you hear and what you hear. எப்படி கேட்கிறோம், என்னத்தை கேட்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். If you hear the word concerning Christ, இயேசுவை குறித்ததான வசனத்தை கேட்டால் you will get faith. விசுவாசம் வரும். And so to hear the word concerning Christ, இயேசுவை குறித்து வசனத்தை நாம் go கேட்போம். to the gospels, சுவிசேஷத்துக்கு செல்ல வேண்டும். go to the epistles. நாம் நிருபங்களுக்கு செல்ல வேண்டும். I've encouraged young people, and Brother Zach also has done this. You know, if you got a red letter Bible, I don't think in Tamil you get it, but in English you have a red letter Bible. That's all the words that Jesus spoke. இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆங்கிலத்திலே தமிழிலும் இருக்கிறது. ஆங்கிலத்திலே இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாம் ரெட் கலர்ல எழுதப்பட்டிருக்கும், சிவப்பு கலர்ல. You don't get that in Tamil. Tamil, it comes in Tamil. தமிழிலும் இருக்கிறது. You do that. நீங்கள் அதை இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். Spend a little money, buy a red letter Bible. அப்படி கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அந்த ரெட் கலர் does to you. பைபிளை வாங்குங்கள், அது உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். நான் அதை செய்திருக்கிறேன். Just read all the red letters. எல்லா ரெட் லெட்டரை மாத்திரம் வாசிங்கள். Read it of course in little context. சிவப்பா இருக்கிறது மாத்திரம் அதனுடைய பின்னணியிலே வாசிங்கள். Go through all the 4 gospels. எல்லா 4 சுவிசேஷத்தையும் படித்து பாருங்கள். Reading all the red letters. எல்லா சிவப்பா எழுதப்பட்டிருக்கிறதையும் வாசிங்கள். The words of Jesus. அது இயேசுவினுடைய வார்த்தைகள். And you will get to see the life that Jesus lived on this earth. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த ஜீவியத்தை நாம் பார்க்க முடியும். You get faith in your heart. இதயத்திலே அது விசுவாசத்தை கொடுக்கும். You keep the pollution of unbelief out. அவிசுவாசத்தின் மாசை வெளியே வைக்க முடியும். Faith comes from hearing and hearing the word concerning Christ. விசுவாசம் கேட்பதினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். So when we share in the church, சபையிலே நாம் பேசும் பொழுது we preach Jesus. இயேசுவை பிரசங்கிக்க முடியும். We give a testimony. ஒரு சாட்சி கொடுக்க முடியும். I seek to glorify Jesus. தேவனை மகிமைப்படுத்தும்படியான சாட்சி. Not glorify myself. என்னை மகிமைப்படுத்துவதல்ல. And if there's something I receive in my quiet time or during the week in my work that I can come and share and testify in the meetings to help other brothers and sisters to have faith. வார நாட்களிலே என்னுடைய தனிமையான நேரத்திலோ வேலை ஸ்தலத்திலோ ஏதோ ஒன்று நான் பெற்றிருப்பேன் என்றால் வந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியான பகிர்ந்து கொள்ளுதல். We cannot get faith if we are not giving time to read and study and meditate on God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் நமக்கு விசுவாசம் கிடைக்காது. That's the other thing that Timothy had. தீமோத்தேயுக்கு இருந்த இன்னொரு விஷயம் அதுதான். From a child he knew the scriptures. இளம் பிராயத்திலிருந்து வேதத்தை அறிந்திருந்தான். Paul said that was able to give him the wisdom that leads to salvation. ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானத்தை அது உனக்கு கொடுத்தது என்று பவுல் சொல்கிறார். From a child. குழந்தை பருவத்திலிருந்து. Maybe a lot of you have not had that privilege from a child. நிறைய பேருக்கு குழந்தை பருவத்திலிருந்து அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம். Because you come from non-Christian backgrounds. ஏனென்றால் கிறிஸ்தவம் அல்லாத பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். Your parents are unbelievers. உங்களுடைய பெற்றோர்கள் அவிசுவாசிகள். And you did not have that upbringing. அப்படிப்பட்ட வளர்ப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். Don't get discouraged. நீ சோர்வடையாதே. It's not too late. இது தாமதம் அல்ல. You come into the church. இந்த சபைக்கு வந்து விட்டாயா? You come into the family of God. தேவனுடைய குடும்பத்திற்கு வந்து விட்டாய். You are born again. நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய். You will long like a baby for the sincere milk of the word. உண்மையான தேவ ஞானபாலுக்காய் ஒரு குழந்தையை போல் நாடுவாய். I tell you, in 48 years I have loved God's word. 48 வருடங்களாய் நான் சொல்லட்டும் தேவனுடைய வார்த்தையை நான் நேசித்திருக்கிறேன். There were times in my life when I had time
to really study and meditate on God's word. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காலகட்டத்திலே தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் எனக்கு நேரம் இருந்திருக்கிறது. In the railways, I locked myself up in a room, not come out for breakfast. I just would spend time reading and meditating on God's word. ரயில்வேல இருந்த பொழுது ஒரு அறையிலே என்னை பூட்டிக் கொண்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட வெளியே வராமல் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரத்தை செலவு செய்திருக்கிறேன். Different periods of time. வித்தியாசமான காலகட்டங்களிலே when we were out of the Baptist church, நாங்க பாப்டிஸ்ட் சர்ச்ல இருந்து வெளியில வந்த பொழுது I had some time, எனக்கு நேரம் இருந்தது. because I had not all the time preaching. பிரசங்கித்து கொண்டே இருக்கவில்லை. And so I had about a year before I started my business. என்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பா எனக்கு ஒரு வருஷ காலம் இருந்தது. Spend a lot of time with God's word. தேவனுடைய வார்த்தையில் அநேக நேரம் செலவு செய்தேன். I didn't stop after starting my business. என்னுடைய தொழிலை ஆரம்பித்த பிறகும் அதை நிறுத்தவில்லை. I continued. அதை தொடர்ந்து செய்தேன். No matter how busy, நான் எவ்வளவு பிஸியா you இருந்தாலும் can always find some time எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நேரத்தை எப்பொழுதும் கண்டுபிடிக்க முடியும். to read and meditate on God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் Allow God to தியானிப்பதற்கும். speak to us through His word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னோடு பேசும் என்று None of அனுமதிப்போம். us can say that we are very busy. நாம யாருமே சொல்ல முடியாது நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். That's a lie of the devil. அது சத்ருவினுடைய பொய். Jesus was the most busiest man. இயேசு பூமியிலே இருந்த மனுஷர்களிலே ரொம்ப பிஸியான மனுஷர் இயேசு. But he had time with the Father. ஆனால் தன்னுடைய பிதாவினுடைய அவருக்கு நேரம் இருந்தது. Every one of us here have time. நாம் எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே நேரம் உண்டு. You go to the bathroom every day. ஒவ்வொரு நாளும் பாத்ரூம் போகிறீர்கள் அல்வா? You lock the door. உங்கள் கதவை பூட்டிக் கொள்ளுங்கள். Instead of taking the newspapers, instead of taking a magazine, that you can take God's word with you. ஒரு செய்தித்தாளை வாசிப்பதற்கு பதிலாக பத்திரிகையை வாசிப்பதற்கு பதிலாக நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து செல்லலாம். Nowadays you have it on your mobile. இப்பொழுது மொபைலிலே வேத புத்தகம் இருக்கிறது. And then God can speak to you. Something you can find in the scriptures. வேதத்திலே ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். தேவன் உங்களோடு பேச முடியும். Your heart is blessed. உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. You can come and share that in the meetings. அதை வந்து கூட்டத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். So don't worry if you've not had a childhood where you have been taught the scriptures. வேதம் கற்றுக் கொடுக்கப்படாத வளர்ப்பு இல்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. And if there are some of you who had to have a childhood and some of you growing up in the church and you neglect God's word, I feel very sorry for you. இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தும் குழந்தை பருவத்திலே தேவனுடைய வார்த்தைகள் கற்பிக்கப்பட்டும் இதை நீங்கள் புறக்கணித்தால் உங்களுக்காக நான் வருந்துகிறேன். You are a very poor person in the middle of the church. நீங்கள் இந்த சபையிலே மிகவும் ஏழையான ஒரு சகோதரன். It's not too late. இன்னும் தாமதம் இல்லை. Give yourself, my dear brothers and sisters, to study God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு உங்களே அர்ப்பணியுங்கள் சகோதரர்களே சகோதரிகளே. I am sad to see the lack among the young people today of the knowledge of God's word. தேவனுடைய வார்த்தையின் அறிவு குறைவை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். And that's why they are deceived. ஆகவேதான் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். That's why they don't grow. ஆகவேதான் அவர்கள் வளருவதில்லை. That's why very easily they come out of faith. ஆகவேதான் அவிசுவாசத்திற்குள்ளாய் சுலபமாய் வந்து விடுகிறார்கள். Because this is the way you get faith. இப்படிதான் விசுவாசம் கிடைக்கும். Hearing the word concerning Christ. கிறிஸ்துவை குறித்து வசனத்தை கேட்பதினால். Another way, the third way. மூன்றாவது காரியம். Hebrews chapter 10. எபிரேயர் 10 verse 25. 25வது வசனம். This also is important. இது மிக முக்கியம். Hebrews 10 verse 25. எபிரேயர் 10:25. Many things written there, but we don't have time to look at all of them. But it says there in verse 25. 25 அநேக காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு தியானிக்க நேரமில்லை. It says there we have confidence, verse 19, to enter the holy place by the blood of Jesus. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையை கிழித்ததினால் நமக்கு நம்பிக்கை உண்டு என்று 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். By a new and living way which he opened up for us. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் என்று வாசிக்கிறோம். Says verse 22, let us draw near with a sincere heart. 22ஆம் வசனம், ஒரு தெளிந்த இருதயத்தோடு நாம் வளருவோம். Full assurance of faith. சுத்த ஜலத்தால் கொல்லப்பட்ட உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் என்று வாசிக்கிறோம். Hold fast the confession of our hope without wavering. நம் நம்பிக்கையின் அறிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் பற்றிக்கொள்ளக்கூடுவோம் என்று வாசிக்கிறோம். Let us consider how to stimulate one another to love and good deeds. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொரு கவனித்து. Where can we do that? எங்கே நாம் செய்ய முடியும்? Verse 25. 25வது வசனம். Not forsaking our own assembling together as the habit of some, but encouraging one another, and all the more as you see the day drawing near. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படுவோம். நாளானது சமயத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லப்படுவோம். How can I help my brothers and sisters to be in faith? விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் சகோதரனையும் சகோதரியும் எப்படி நான் உதவி செய்ய முடியும்? How can I stimulate them to love and good deeds? அவர்கள் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நான் எப்படி அவர்களை ஏவ முடியும்? By staying away from the meetings.
கூட்டங்களிலிருந்து வராமல் வீட்டிலே உட்கார்ந்திருப்பதனாலா? No, the Holy Spirit says, don't forsake the assembling together, as is the habit of some. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சிலருடைய பழக்கமாய் இது மாறிவிட்டது, அதைப்போல் நீ சபை கூடுதலை விட்டுவிடாதே. Even right in the first century church, there were those who neglected coming to the meetings. முதல் நூற்றாண்டு சபையிலே சிலர் கூட்டங்களுக்கு வருகிறதை விட்டுவிட்டார்கள். Now there may be some reason that you can't come to a meeting. ஒருவேளை நீங்கள் கூட்டம் வராமல் இருப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்க முடியும். Maybe because of sickness. ஒருவேளை சுகவீனப்பட்டீர்கள். Maybe because of small children. ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். Maybe because of a baby. இல்ல ஒருவேளை குழந்தை நிமித்தமாய். I'm not talking about such people. அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து பேசவில்லை. But there are some people who have a habit. It says there in verse 25, as is the habit of some. 25வது வசனத்தில் சிலருடைய பழக்கமாய் இது மாறிவிட்டது என்று வாசிக்கிறோம். Something happens in the work spot. வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது. Some problem in the home. சில வீட்ல ஒரு பிரச்சனை. Just when they're getting ready to come to the meeting. கூட்டம் வர ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று நடக்கிறது. And they get upset with the children or with one another. பிள்ளைகள் மேல அப்செட் ஆயிடுறாங்க, ஒருவர் மேல அப்செட் ஆயிடுறாங்க. They don't want to come to the meeting. கூட்டத்துக்கு வரது இல்ல. I remember in all the years. நான் ஞாபகம் இருக்குது இந்த வருஷங்கள் எத்தனை வருஷங்களிலோ அத்தனை வருஷங்களிலும். Many times I felt I didn't want to lead a meeting, I didn't want to share in a meeting. அநேக தடவை இப்படி நான் உணர்ந்திருக்கிறேன், நான் கூட்டத்தை நடத்த போவதில்லை, கூட்டத்துல நான் பேச போவதில்லை. I remember many times when we had a lot of problem in our home with growing children. பிள்ளைகள் வளரும்போது வீட்டுல பிரச்சனை அநேகம் இருக்கும்போது I would sometimes wish somebody else would lead the meeting, somebody else would share. நான் விரும்புவேன் யாராவது ஒரு கூட்டத்தை நடத்தட்டும், வேற யாராவது பேசட்டும். I came to the meeting. நான் கூட்டத்துக்கு வந்தேன். God gave me a word. தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். That strengthened my faith. என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தின வார்த்தை. I stayed away. நான் வீட்டிலே இருந்திருந்தால் discouraged. நான் சோர்வடைந்திருப்பேன். I would not have been able to handle the situation. எனக்கு சூழ்நிலையை கைக்கொள்வதற்கான வார்த்தை கிடைத்திருக்காது. So I came to the fellowship of the brothers and sisters. சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்திற்கு நான் வந்தேன். So many things. அநேக காரியங்கள். I don't have time to tell you the crises we went through. நாங்கள் சென்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். And temptation is, no, I don't want to go to the meeting. சோதனை என்ன தெரியுமா, நான் கூட்டத்துக்கு போகல. And the Holy Spirit says, not forsaking our own assembling together, as is the habit of some, but encouraging one another, and all the more as you see the day drawing near. 25ஆம் வசனம், சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் தமிழிலே புத்தி சொல்லக்கூடாது என்று இருக்கிறது. இங்கிலீஷ்ல உற்சாகப்படுத்துவோம். நாளானது சமீபத்திருக்கிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் உற்சாகப்படுத்துவோம். All the more as you see the day drawing near. நாளானது சமீபத்திருக்கிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் உற்சாகப்படுத்துவோம். The day that you are feeling discouraged and something has gone wrong in the home, that is the time to come to the meeting. வீட்டில் ஏதோ ஒன்று தவறாய் நடந்து விட்டது, நீங்கள் சோர்வடைந்திருக்கிறீர்கள், அந்த நாளில் தானே நீங்கள் கூட்டத்துக்கு வர வேண்டும். God will give you a word that will strengthen your faith. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தையை தேவன் தர முடியும். I can think of numerous times. அநேக சூழ்நிலையை நான் யோசிக்க முடியும். You can come to the meeting sometimes feeling down. கூட்டத்திற்கு சோர்வடைந்து வர முடியும். And discouraged. சோர்வடைந்து அதிரியப்பட்டு. But then God gives you a word. தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். Sometimes it's only one little part of the message that you hear. செய்தியிலே ஒரு சின்ன பகுதி. It ignites faith in your heart. இதயத்திலே அது விசுவாசத்தை கொழுந்து செய்கிறது. நீ உற்சாகப்பட மறைந்து விட்டாய். And you, after the meeting, you go out so encouraged and full of joy and peace. உற்சாகமடைந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீ வீட்டுக்கு செல்கிறாய். Don't forsake the assembling together. Don't forsake coming to the meetings. கூட்டத்துக்கு வருகிறதை, சபை கூடுதலை விட்டுவிட வேண்டாம். That is the way you can keep this pollution out of your life. நம்மளுடைய ஜீவிதத்திலிருந்து இப்படிதான் இந்த மாசை வெளியே வைத்துக் கொள்ள முடியும். That is the way you can contribute to this church being free from pollution. இந்த மாசிலிருந்து விடுதலை பெற்று இந்த சபைக்கு அப்படிதான் நீ பங்கா இருக்க முடியும். That you can come here and receive faith. நீ வந்து இங்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். The church must be a place where the air is pure. சபை எப்படிப்பட்ட இடமா இருக்க வேண்டும் தெரியுமா? இங்க இருக்கிற காற்று சுத்தமா இருக்க வேண்டும். No pollution. இங்கே மாசு இல்லை. No pollution, not even a little bit. கொஞ்சம் கூட அசுத்தம் இல்லை. We don't reach there overnight. ஒரே நாள்ல ஒரே இரவுல அந்த இடத்துக்கு போய் முடியாது. Going in that direction. நீங்கள் அந்த திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். I hope there will be brothers and sisters who will help towards the purity in the church, free from pollution. மாசுபடிந்த காற்றிலிருந்து விடுதலைக்காக சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்கள் அந்த திசையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். And if you brothers and sisters seek, Lord, we want a church with zero pollution.
ஆண்டவரே எங்களுடைய சபையிலே ஜீரோ பொல்யூஷன் ஆண்டவரே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் we want to trust God. தேவனை விசுவாசிக்க வேண்டும். We want to lead brothers and sisters into a life where they will have zero pollution of unbelief. அவிசுவாசமே இல்லாத சுத்தமா இல்லாத சகோதரரும் சகோதரிகளும் தேவை. God will do that. தேவன் அதை செய்வார். The fourth thing. நாலாவது காரியம். It says Hebrews chapter 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். Turn back a அதிகாரம். bit. Hebrews chapter 3 verse 12 to 15. எபிரேயர் 3:12 இலிருந்து 15 வரை. It says, take care, listen to it. Take care, brethren, that there not be in any one of you an evil, unbelieving heart that falls away from the living God, but encourage one another to day after day, as long as it is still called today, so that none of you will be hardened by the deceitfulness of sin. 12 இலிருந்து வாசிக்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சினையினால் கடினப்பட்டு போகாதபடி இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். Encourage one another as long as it is called today. இன்று எனப்படும் அளவும் ஒருவரோடு உற்சாகப்படுத்துங்கள். Not exhort. புத்தி சொல்வதல்ல, Encourage. உற்சாகப்படுத்துங்கள். Not rebuking, not exhorting, but encouraging, comforting one another. கடிந்து கொண்டு புத்தி சொல்வதல்ல, உற்சாகப்படுத்துவது, ஆறுதல் செய்வது. It's easy to exhort. புத்தி சொல்வது ஈஸி. It's easy to rebuke. கடிந்து கொள்வது ஈஸி. But to comfort and encourage. அவர்களை உற்சாகப்படுத்த ஆறுதல் செய்வது. I want to say to you, my brothers and sisters, that's the greatest need today in our CFC churches. நம்மளுடைய CFC சபையிலே இது பெரிதான தேவை என்று சொல்கிறேன். We want brothers who can encourage. உற்சாகப்படுத்தக்கூடிய சகோதரர்கள் தேவை. Leave the exhorting and the rebuking and the correcting to those who have grace to do it. புத்திமதியையும் திருத்துவதையும் அதற்கான கிருபை உள்ளவர்களிடத்திலே விட்டுவிடுங்கள். You know, you only need 2 or 3 in the church. The elders can do that. சபையிலே 2-3 பேர் தான் அப்படிப்பட்டவர்கள் தேவை. அதை மூப்பர்கள் செய்து கொள்ளட்டும். The rest of us can encourage one another. மற்றவர்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த முடியும். What stops you from encouraging each other? உற்சாகப்படுத்துவதிலிருந்து எது உங்களை தடை செய்கிறது? And it says we have to do it as long as it is called today. இங்கே வாசிக்கிறோம், இன்று என்னப்படும் அளவும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்கள். We meet only twice a week. ஒரு வாரத்திலே 2 தடவை தான் சந்திக்கிறோம். But it says here every day. இங்கே வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். So when we meet one another, ஒருவரை சந்திக்கும் பொழுது, during the week, வார நாட்களிலே, when you call up a brother or sister, ஒரு சகோதரியாவது நீங்கள் அழைக்கிறீர்கள், encourage them. அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Don't waste your time. Don't waste your mobile time. உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். Encourage them. உற்சாகப்படுத்துங்கள். Speak a word of encouragement, உற்சாகத்தின் வார்த்தையை பேசுவோம். so that none of you will be hardened by the deceitfulness of sin. ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சியினால் கடினப்பட்டு போகாதபடி. What is that sin that is deceitful? வஞ்சிக்கிற பாவம் என்ன? What is it? Unbelief. Unbelief is what hardens our hearts. அவிசுவாசம் தான் நம்மளுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறது. Like I said in the last meeting, I'll never get tired of saying it is the greatest sin that we can ever commit in our lives. நான் ஏற்கனவே சொன்னது போல இதை சொல்வதற்கு ஒருபோதும் டயர்ட் ஆக மாட்டேன். நாம் செய்யக்கூடிய மிக கொடிய பாவம் அவிசுவாசம். Better to die of AIDS and better to die of TB, tuberculosis, anything, but never die with unbelief. AIDS ஒருவேளை மரித்து விடலாம், TB ஒருவேளை மரித்து விடலாம், அவிசுவாசத்தோடு மரித்து விட வேண்டாம். God convicted me of this sin 40 years ago. 40 வருடங்களுக்கு முன்பாய் தேவன் இந்த பாவத்தை எனக்கு உணர்வடை செய்தார். Before CFC was born. CFC பிறப்பதற்கு முன்பாய் I repented. நான் மனம் திரும்பினேன். I repented. I wept. நான் அழுதேன், மனம் திரும்பினேன். 8 years I was gripped by unbelief. 8 வருட காலம் அவிசுவாசத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தேன். Jesus had baptized me in the Holy Spirit 8 years before. 8 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். In a brethren assembly that did not preach it and preached against it. நான் போய் கொண்டத brethren assembly சபையிலே அதை குறித்து பிரசங்கிப்பதில்லை, அதற்கு விரோதமாய் பிரசங்கித்தார். I sought the Lord. நான் தேவனை தேடினேன். I saw it in God's word, God's promise. தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தேன். I saw it in a few friends of mine. என்னுடைய ஒரு சில நண்பர்களுடைய ஜீவியத்திலே அதை பார்த்தேன். So I sought God. நான் தேவனை தேடினேன். One day on the roof of that assembly, அந்த அசெம்பிளியினுடைய சபையினுடைய மேல் தளத்திலே, after I left my job on the railways, ரயில்வேலினுடைய வேலையை விட்டதற்கு பின்பாக, after I got baptized in water, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பாய், and there alone on that terrace, அங்கே தனிமையாய் அந்த மொட்டை மாடியிலே the Holy Spirit fell upon me. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் விழுந்தார். And I gave glory to God. நான் தேவனுக்கு மகிமை செலுத்தினேன். I spoke in another language. நான் இன்னொரு பாஷையிலே பேசினேன். My life changed. என்னுடைய ஜீவன் மாறினது.
But not long after that, I closed up in unbelief. கொஞ்ச காலம் கழித்து அவிசுவாசத்தினால் அதெல்லாம் மூடிவிட்டேன். Because I didn't take care of what I heard and how I heard. நான் எதை கேட்டேன் எப்படி கேட்டேன் என்பதை சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லை. So there were those who I appreciated and looked up to discourage me from going this way. நான் மதிப்பாய் பார்த்தவர்கள் இப்படிப்பட்ட வழியிலே போவதை அவர்கள் சோர்வடை செய்தார்கள். No, you're opening your life to other spirits. வேறு ஆவிகளுக்கு உன்னுடைய ஜீவனை நீ திறந்து கொடுக்கிறாய் என்று சொன்னார்கள். And then I began to think that was just myself. நான் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன் என்றால் அதோ நான் சுயமா ஏதோ செய்து விட்டேன். I closed up in unbelief. அவிசுவாசத்தினால் ஆவியானவரை மூடிவிட்டேன். For 8 years, 8 வருட காலம் as a full-time Christian worker, முழு நேர கிறிஸ்தவ ஊழியனாய் I was gripped with unbelief. அவிசுவாசத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தேன். Till one day, ஒரு நாளிலே when I sought the Lord நான் தேவனை தேடின பொழுது in that Baptist church, அதே பாப்டிஸ்ட் சர்ச்சிலே where Brother Zach and myself were, சகரியாப்பனும் நானும் இருந்த பொழுது, and I said, Lord, I want an assurance of the baptism of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நிச்சயத்தை எனக்கு தாரும். And God gave a word of wisdom that day to that brother. சகரியாப்பனன் சகோதரருக்கு அந்த சகோதரனுக்கு தேவன் ஒரு ஞானத்தின் வார்த்தையை கொடுத்தார். And he said just one word. ஒரே வார்த்தை சொன்னார். He said, the language the Lord has given you is real. தேவன் உனக்கு கொடுத்த அந்த மொழி வித்தியாசமானது. I had a hang up about the gift of tongues. எனக்கு அந்நிய பாஷையின் வரத்தை நான் பிடித்துக் கொண்டேன். Because of all the excesses I saw in Pentecostal circles. பெந்தெகோஸ்தே சபைகளிலே நான் பார்த்த இந்த அந்நிய பாஷையை பார்த்ததினால், in my hang up about the gift of tongues, I even doubted the gift of the baptism of the Holy Spirit. அந்நிய பாஷையின் வரத்தை நான் தவறாய் பார்த்ததினால், அதை ஒரு வெறுப்பு இருந்ததினால் எனக்கு இருந்ததையும் நான் பொய் என்று நம்பினேன். At that moment I repented of my unbelief. அந்த நிமிடத்தில் என்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய் மனம் திரும்பினேன். The floodgates were opened in my life. என்னுடைய வாழ்க்கையிலே கதவுகள் திறக்கப்பட்டது. I felt a flooding in my whole inner being. என்னுடைய வாழ்க்கையிலே மதுகள் திறக்கப்பட்டது. என்னுடைய உள்ளே ஒரு வெள்ளம் புறப்பட்டது. I began speaking in the language the Lord gave me 8 years ago. 8 வருடங்களுக்கு முன்பாய் கொடுத்த தேவன் எனக்கு கொடுத்த அந்த மொழியிலே பேச ஆரம்பித்தேன். My life has never been the same. என்னுடைய ஜீவன் அந்த நாளிலிருந்து அதே வண்ணமாய் இருக்கவில்லை. It's been from strength to strength. பலன் மேல் பலன் அடைந்து, it's bring from faith to faith, விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைந்து, glory to glory. மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறது. It's so important. இது மிகவும் முக்கியம் that we take care that we don't have an evil unbelieving heart. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இல்லாதபடி பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். In that we fall away from the living God. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். Encourage one another. ஒருவரை உற்சாகப்படுத்துவோம். That is what I want to encourage you, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் அப்படிதான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Spend your time உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்கள். seeking to encourage others. ஒருவரை உற்சாகப்படுத்தும்படியாய். If you share the meetings, speak a word of encouragement. கூட்டத்திலே நீங்கள் பேசினால் உற்சாகத்தின் வார்த்தையை பேசுங்கள். I've said to the young people there in their Wednesday meetings when they ask me what shall we do, I said get the young people to share words of encouragement. வாலிபர்கள் என்ன பேச வேண்டும் என்று சில வாலிபர்கள் என்னோடு பேசும்பொழுது நான் சொன்னேன், வாலிபர்கள் உற்சாகத்தின் வார்த்தையை பேசும்படியாய் உற்சாகப்படுத்துங்கள். We have heard a lot of preaching. அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். We have heard the most powerful preaching. வல்லமையான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். What we need are encouragers. நமக்கு தேவையானது உற்சாகப்படுத்துகிறவர்கள். What we need are Barnabases. நமக்கு தேவை பர்னபாஸ். What we need are sons and daughters of encouragement. உற்சாகப்படுத்துகிற சகோதரர்கள், குமாரர்கள், குமாரத்திகள் தேவை. My dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, be a son of encouragement. உற்சாகப்படுத்துகிறவனுடைய குமாரனாயிரு. Be a daughter of encouragement. உற்சாகப்படுத்துகிற ஒரு குமாரத்தியாயிரு. I tell you, there's no limit to what God will do in your life and in the lives of others. உன்னுடைய ஜீவியத்திலும் மற்றவர்களுடைய ஜீவியத்திலும் தேவன் செய்வதற்கு எல்லை இல்லை. And if you speak words of faith. நீங்கள் பேசினால் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்கள். You take care of how you hear, what you hear. என்னத்தை கேட்கிறீர்கள், எப்படி கேட்கிறீர்கள் என்பதில் ஜாக்கிரதையா இருங்கள். Take care what you speak. என்னத்தை பேசுகிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். In 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 4, 13 to 15. 2 கொரிந்தியர் 4 13 இலிருந்து 15வது வசனம். I go back to this word many times as a reminder. எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைக்கு திரும்பி I will செல்வேன். encourage you, not just because you want to speak in the meetings. கூட்டங்களிலே பேசுவதற்கு மாத்திரமல்ல. I'm not talking about speaking in the meetings. கூட்டங்களிலே பேசுவதை குறித்து நான் பேசவில்லை. But all the time in our homes we do a lot of speaking. வீட்டிலேயும் அநேக இடங்களிலும் அநேகம் பேசுகிறோம். And what does the Holy Spirit say here through the Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் He says there, having the same spirit of faith according to what is written, I believed, therefore I spoke,
we also believe, therefore we also speak. 13ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். I believe, therefore I spoke. விசுவாசித்து பேசுகிறேன். If you don't believe, விசுவாசிக்கவில்லையா, don't speak. பேச வேண்டாம். Simple. எளிமையான காரியம். You get up to share in the meetings. கூட்டத்திலே பேசுவதற்காக எழுந்து நிற்கிறீர்களா? You meet some brother or sister. ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது சந்திக்கிறீர்களா? You believe, விசுவாசித்தால் speak. பேசுங்கள். Don't believe, விசுவாசிக்கவில்லையா, shut your mouth. வாயை மூடிக்கொள்ளுங்கள். The best thing you can do. நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம். Others make them more discouraged. இல்லை என்றால் சோர்வுடைந்து இருக்கிறவனை அதிக சோர்வுக்குள்ளாய் ஆக்குவீர்கள். You make them more gloomy. அவர்களை இன்னும் அதிகமாய் சோர்வுக்குள்ளாக்குவீர்கள். Paul says we also believe, therefore we speak. பவுல் சொல்கிறார், நாங்கள் விசுவாசிக்கிறதுனால் பேசுகிறோம். And not only that, he says there, knowing that, verse 14, he who raised the Lord Jesus will raise us also with Jesus and will present us with you. 14ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். For all things are for your sake, so that the grace which is spreading to more and more people may cause the giving of thanks to abound to the glory of God. 15ஆம் வசனம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் பெருகும்படி இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. And 16, therefore we do not lose heart. 16ஆம் வசனம், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. I tell you, my brothers and sisters, if you take it, I've seen this in my own life. If I seek to encourage others, and I seek to do it, as long as it is called today, you will never lose heart. You will never get discouraged. நான் உங்களுக்கு சொல்லட்டும், என்னுடைய ஜீவியத்திலே நான் இதை பார்த்திருக்கிறேன். இன்று என்னப்படும் அளவும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் சோர்ந்து போவதில்லை. And how you handle your problems and your trials, it will be there as from verse 17 onwards. 17ஆம் வசனத்திலிருந்து நாம் எப்படி பிரச்சனையை கைக்கொள்வோம் என்று வாசிக்கிறோம். So encourage one another as long as it is called today. இன்று என்னப்படும் அளவும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். That is the great need in the church today. சபையிலே நமக்கு இருக்கிற பெரிதான தேவை அது. Paul needed encouragement. பவுலுக்கு உற்சாகம் தேவைப்பட்டது. He said, we were afflicted on every side. எல்லா விதத்திலும் உபத்திரப்படுத்தப்பட்டோம். Conflicts without, fears within, but God who comforts the depressed comforted us by the coming of Titus. 2 Corinthians 7. 2 கொரிந்தியர் 7 வாசிக்கிறோம். 7, 5 and 6. We stop with that. 2 கொரிந்தியர் 7 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். You got it there? எப்பக்கத்திலும் மத்தியிலே வாசிக்கிறோம். எப்பக்கத்திலும் உபத்திரப்படவும் பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். Paul needed to be encouraged also. பவுலுக்கு ஆறுதல் உற்சாகம் தேவைப்பட்டது. And he encouraged others. மற்றவர்களை அவன் உற்சாகப்படுத்தினான். Even when the ship was to be wrecked. அங்கே கப்பல் கவுந்த பொழுது கூட Daniel chapter 11 verse 1, it says, I Daniel rose to be an encouragement to Daniel King Darius. 11:1 வாசிக்கிறோம். திரியு ராஜாவுக்கு முன்பாக நான் உற்சாகப்படுத்துவதனா எழுந்து நின்றேன். Rise to be an encouragement, my brothers and sisters. சகோதர சகோதரிகளே, உற்சாகப்படுத்துகிறவர்களா எழும்புங்கள். Let's get rid of pollution from the church. Let's get rid of pollution first of all from our lives. முதலாவது நம்மளுடைய சொந்த ஜீவியத்திலும் பின்பு சபையிலிருந்தும் இந்த மாசிலிருந்து விடுதலை பெறுவோம். The pollution of unbelief. அவிசுவாசம் என்ற மாசு. Let's not become weak in faith but grow strong, giving glory to God. விசுவாசத்திலே பலவீனம் அடையாமல் விசுவாசத்திலே வல்லவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். Remember that. That's the first thing. அதுதான் முதல் காரியம். Give thanks to God. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Give glory to God no matter what happens. என்ன சூழ்நிலையா இருந்தாலும். Second thing, இரண்டாவது காரியம் comes from hearing and hearing the word concerning Christ. விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும். Take care what you hear and how you hear. என்னத்தை கேட்கிறீர்கள், எப்படி கேட்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். Third thing, don't forsake the assembling together. Don't forsake the meetings. மூன்றாவது காரியம், சபை கூடுதலை விட்டுவிட வேண்டாம். And the fourth thing, encourage one another as long as it is called today. நான்காவது காரியம், இன்று என்னப்படும் அளவும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். And when you speak only words of faith. நீங்கள் பேசும் பொழுது விசுவாசத்தின் வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம். The Holy Spirit will get rid of unbelief from your life and mine. தேவ ஆவியானவர் உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் அவிசுவாசத்திலிருந்து விடுதலை பெற உதவி செய்வார். And that when Jesus comes, he will find faith in your heart and mind. இயேசு வரும் பொழுது உங்களுடைய இதயத்திலும் என்னுடைய இதயத்திலும் விசுவாசத்தை காண்பார். May the Lord strengthen and encourage us. தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. To go this way. இந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது That this church here இந்த சபை in Tuticorin தூத்துக்குடி சபை will be the salt of the city.
இந்த நகரத்திற்கு உப்பாய் இருக்க முடியும். Will be the light of the city. இந்த நகரத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும். God will make it so. தேவன் அப்படியே இதை செய்வாராக. Amen. ஆமென். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we live in these dark evil days of unbelief. அவிசுவாசமுள்ள பொல்லாத நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Your hand is not too short that it cannot save. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. It's the sin of unbelief that limits you, Lord Jesus. இயேசுவே, எங்களுடைய அவிசுவாசம் தான் உங்களை ஆண்டவரே தடை செய்கிறது. We want to repent of it. அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம். We want to repent of it each time it raises its ugly head in our lives. எங்களுடைய ஜீவியத்திலே எப்பொழுதெல்லாம் இந்த அவிசுவாசம் தலை தூக்குறதோ அப்பொழுதெல்லாம் மனம் திரும்ப விரும்புகிறோம். Repent of all unbelief. எல்லா அவிசுவாசத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்புகிறோம். Let it not be said that you could not do many mighty things in my life because of unbelief. அவிசுவாசத்தினால் என்னுடைய ஜீவியத்திலே வல்லமையான காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட வேண்டாம். Let it not be said in the lives of any one of my brothers or sisters here, you could not do many mighty things because of unbelief. இங்க இருக்கிற ஒரு சகோதரன் வாழ்க்கையினாவது சகோதரியுடைய வாழ்க்கையினாவது ஆண்டவரே நீர் வல்லமையான காரியங்கள் செய்ய முடியவில்லை அவிசுவாசத்தினால சொல்லப்பட வேண்டாம். இல்லை இல்லை ஆண்டவரே. Seek you. Let it not be said of this church, you could not do many mighty things here because of unbelief. இந்த சபையை குறித்து ஆண்டவரே நீர் வல்லமையான காரியங்கள் செய்ய முடியவில்லை அவிசுவாசத்தினால் என்று சொல்லப்பட வேண்டாம். Pour out your spirit upon us. எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும். Yes Lord, some of us need a second touch. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒருவருக்கு இரண்டாவது தொடுதல் தேவை. We need to see all things clearly. ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் தெளிவாய் பார்க்க வேண்டும். We live in cities, we live in a land that's full of unbelief. அவிசுவாசம் மிகுந்த பொல்லாத that you would raise up your church, Lord. ஆண்டவரே நீர் உம்முடைய சபையை எழுப்பும். You would move with mighty power in these days. ஆண்டவரே வல்லமையாய் நீர் எழுப்பும். Free us from this pollution. ஆண்டவரே இந்த மாசிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். Free our churches. எங்களுடைய சபைகளை விடுதலையாக்கும். Make us those who would encourage one another. ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துவர்களாய் எங்களை மாற்றும். So that we can have faith in our hearts. எங்களுடைய இதயத்திலே விசுவாசத்தை இருக்கட்டும் ஆண்டவரே. To lay hold of eternal life. நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளபடி Lord Jesus. ஆண்டவரே we cannot manufacture it. ஆண்டவரே இதை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியாது. இதயத்திலே நாங்கள் raise your voice, lift up your hands. உயர்த்தி கைகளை உயர்த்தி. Lift up your voice, my brothers and sisters. சகோதர சகோதரிகளே உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்கள். ஆண்டவரே எங்களை Lord, I need a second touch. ஆண்டவரே எனக்கு இரண்டாவது தொடுதல் தேவை. Open my eyes. என்னுடைய கண்களை திறந்தருளும். Open my eyes. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். That I would not just see men as trees walking. ஆண்டவரே மனிதர்களை மரங்களை நடக்கிறவர்களாய் காண வேண்டாம். I would not be insensitive to the needs of my brothers and sisters. ஆண்டவரே சகோதர சகோதரிகளுடைய தேவை காணவரே உணர்வற்றவனாய் போய் விட வேண்டாம். I would not be insensitive to the needs around me. என்னை சுற்றி இருக்கிற தேவைக்கு நான் உணர்வற்றவனாய் போய் விட வேண்டாம். Lord, I live in a needy world. ஆண்டவரே தேவையுள்ள உலகத்திலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். I'm a needy man, Lord. ஆண்டவரே நான் தேவையுள்ள மனுஷன். Yes, I'm a needy man. ஆண்டவரே நான் தேவையுள்ள மனுஷன். Meet with us, meet with me, Lord. என்னோடு சந்தியும் எங்களை சந்தியும். Touch us, Lord Jesus. இயேசுவே எங்களை தொடும். Oh, touch us that we will be what you want us to be in this land. ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி எங்களை தொடும். எங்களை கண்களை திறந்தருளும். That we will see clearly. ஆண்டவரே எல்லாவற்றையும் தெளிவாய் காண முடியும். mighty power of your spirit, Lord Jesus. வல்லமையான ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதம். We really ask you. ஆண்டவரே உண்மையாகவே கேட்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். Free us from this evil. ஆண்டவரே இந்த தீமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். Make us men and women full of the Holy Spirit and full of faith. விசுவாசமும் ஆவியானவரும் நிறைந்த மனுஷனும் மனுஷியாய் எங்களை மாற்றும். Make me a man full of the Holy Spirit and full of faith, Lord. ஆண்டவரே என்னை ஆண்டவரே விசுவாசம் முற்றிலுமாய் நிறைந்த மனுஷனாய் ஆவியானவர் முற்றிலுமாய் நிறைந்த மனுஷியாய் மாற்றும். Make me a son of encouragement. ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிற ஒரு குமாரனாய் என்னை மாற்றும். Sisters, pray to God, make me a daughter of encouragement. சகோதரிகளே நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிற ஒரு குமாரத்தியாய் என்னை மாற்றும் என்று. Help us, Lord, we pray. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஜெபிக்கிறோம். We can prepare ourselves and prepare the church for your coming again. ஆண்டவரே எங்களையும் உம்முடைய சபையும் உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். We thank you in Jesus' name. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.